ஸோ நெக்ஸ்ட்டு செட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின், குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். குறுகினன் அப்படின்னா குறுகு குட்டல் இன் குட்டல் அன். ஒப்புரவோட ஆப்போசிட் வேர்ட் உதவாமை. உவம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க மான் மருளும். தவறான வினை மரபு தொடரை தேர்க பால் குடித்தான். சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும். ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். பொருள்கூறு தன் அப்படின்னா குளிர்ச்சி. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்து இடத்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி ஓமை அணி. அகரவரிசையில் சாவரிசை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது எதிர்மறை தொடர். முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி. தொடை வகை பார்க்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் லெட்டர் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லெட்டர்னாலே அது எதுகை தொடை தான். ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்று மோனை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர் ஔவையார். தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி. திருக்கோவையார் மாணிக்க வாசகர். நாறுவ அப்படின்னா என்ன அப்படின்னா முளைப்ப. இந்த கொஷின் ரிப்பீட்டட். புலனலுக்கற்ற அந்த நாளன். இது அந்த பேப்பர்லேயே ரீட் பண்ணும்போது இப்படி தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்று புகழப்படும் சங்கப்புலவர் கபிலர். நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல் புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மலைப்படுகடாம். சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடர் முதற்சங்க புலவர்களுள் ஒருவர். ஸோ அப்போ சரியானதை பார்த்துடலாமா? கூலவாணிகம் செய்தவர், மதுரையில் வாழ்ந்தவர், இளங்கோவடிகளின் உற்ற நண்பர். நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா மாதவி. சைவ திருமுறைகள் 12 நூல். திருநாவுக்கரசர் பாடியது 4, 5, 6 திருமுறைகள். இங்கே ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அதில் நந்தி அப்படின்னா நந்திவர்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடவி அப்படின்னா காடு, கரெக்டு தான். அடவி அப்படின்னா காடு, வனப்பு அப்படின்னா அழகு, பிடி அப்படின்னா பெண் யானை, வீறு அப்படின்னா வலிமை. இதுவும் ரிப்பீட்டட் தான் நினைக்கிறேன். தவறானதை சுட்டுக. 19ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஓகே, ரைட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தலாம். காப்பிய இலக்கணம் முழுதும் நிரம்பியது மனோன்மணியம். மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் வீர உணர்வையும் ஊற்றுவதை திகழ்வது மனோன்மணியம். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம். சொற்பொருள் பிரசம் தேன் வரன் வறுமை மதுகை பெருமிதம் கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். இதுவும் ரிப்பீட்டடு. சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படின்னா ஆலமரம். பொறுத்துக. அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு பாரதியார். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் உரைநடை இலக்கியம் வகையை சார்ந்தது. கூற்று கொடுத்துருக்காங்க, அது எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 4 கூற்றுகள் சரியானது கொடுத்துருக்காங்க. 3rd one ராங். துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் ஆகிய சிறுநூல்கள் ஏற்றிருக்காங்க, தப்பு. ஓகே, கரெக்டானதெல்லாம் பார்த்துடலாம். ஊமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி. ராசகோபாலன். இவர் பழையனூரில் பிறந்தார். தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. இமயம் எங்கள் காலடியில் ஆலந்தூர் மோகனரங்கன். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி நா. பிச்சமூர்த்தி. பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய். அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? அண்ணா தம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், தம்பிக்கு.
தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்று? மூவா. பல்லவ கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கைத்தேர்ந்திருந்தனர்? யானை. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். எத்தனை டைம் இந்த கொஷினை ரிப்பீட்டடாக பார்த்துட்டோம் நம்ம இல்லையா? இதுவும் ரிப்பீட்டட். திராவிடா என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. தமிழ், திரமிழ, திரவிட, திராவிடா. என்று முள தென் தமிழ் கம்பர். முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். ஜி. போப் கிபி 1820 ஏப்ரல் 24 பிறந்தார். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் பெரியார். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் பெற்றன. ரிப்பீட்டட். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. ரிப்பீட்டட். அறிவு அற்றம் காக்கும் கருவி. திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும். பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. பதிற்று 10. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி. ஔவையார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் டாக்டர் முத்துலட்சுமி. தொடி இச்சொல்லின் பொருள் வளையல். முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் ஏறு தழுவுதல். ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று நிறை இசை ஆசிரியப்பா. பிழையற்ற தொடர் அவன் கவிஞன் அல்லன். சரியான விடையை எடுத்தெழுதுக. என் மாமா வந்தது. திணைவலு. சந்திப்பிழை. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. தா தாவுதல். கா சோலை. வே மறை. ஏ அம்பு. தேசியம் காத்த செம்மல் என திருவிக்க யாரை பாராட்டினார்? முத்துராமலிங்கர். ஓகே, பொறுத்துக. கற்றல் கல். பெற்ற பெரு. அடக்கி அடக்கு. கேட்டவன் கேள். கோ என்னும் வேர் சொல்லின் உருவான சரியான தொடர் கோத்தல் கோவை கோப்பு. ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுபதம்? காலப்பெயர் பகுபதம். தளிய என்பது சொல்லிசை அளபடை. விடைக்கேற்ற வினா. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாழினி திருக்குறள் கற்றாள். தன்வினை தொடர். தடக்கரி பெரிய யானை. உலுவை புலி. மடங்கல் சிங்கம். கேளல் பன்றி. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு. பொழுது. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் ஒடுக்கமுடைமை. ரிப்பீட்டட். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை என்பது உதவி செய்தல். ரிப்பீட்டட். அன்புல இனி நாம்வோர் ஐவர்கள் உளரானோம். யாரிடம் கூறியது? ராமன் குகனிடம் கூறியது. துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்துள்ள நூல் கம்பராமாயணம். கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. குறுந்தொகை. புறநானூற்றில் உள்ள துறைகள் 65. ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த. ஆரணியும்னா சிவன். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வையகமெல்லாம் மெம தென்றெழுதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனாவது பருவம்? 2ஆம் பருவம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். இந்த பாடல் திருவாசகம். குலசேகர ஆழ்வார் பாடல் 1000 தொகுப்பில் உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்ட ஆண்டாள் அருளியது. கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞர் கவிதை தொகுப்புகள்: திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர்.
உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சியின் சிக்கனம்தான் அடக்கம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா கவிஞர் சுரதா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி. சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் புரட்சி முழக்கம். நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிக்கப்படுவது இசை இலக்கண நூல். பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியலில் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டது? செய்யுள் வடிவம். ஆசிரியரை அவர் பெயர் எழுதிய சிறுகதை. ஓகே. விழிப்பு சிவசங்கரி. கரையும் உருவங்கள் வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன். மறுமணம் விந்தன். கருத்து படம் அமைக்க தொடங்கியவா வால்ட் டிஸ்னி. சுவாமி விபுலானந்த மதங்க சூளாமணி. மறைமலை அடிகள் சாகுந்தலம். பம்மல் சம்பந்தனா நாடகத்தமிழ். காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம். உரைநடை காலம் என்பது 20ஆம் நூற்றாண்டு. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழியில் பாவனார். வேறுபட்ட இணை வெனிசு மார்க்கோபோலோ. ஞானப்ப சிலை என்று வள்ளலார் போற்றும் இலை தூதுவளை. இளைஞர்களே, தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் நினையுங்கள் என அறைகூவலை விடுத்தவர் திருவிக. ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் நூலை இயற்றியவர் ராமலிங்கர். அம்பேத்கர் சித்தார்த்த உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் மும்பை. நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு. இந்த விஷயத்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறுன்னு சொல்லிட்டு இது ரிப்பீட்டட். இது சொன்னவங்க அண்ணா. ஸோ லாஸ்ட் கொஷின், தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும் பழம். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். பாரதிதாசன் பெரியாரை சொல்லியிருப்பார். ஓகேவா? கம்ப்ளீட்டட்.